விஜய்க்கு இப்பதான் எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. அதாவது என்னாச்சு அப்டின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லிய இப்போ விஜய் ரொம்பவும் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது வெண்பாவோட விஷயத்துல, வெண்பாவ வந்து தொலைச்சது, அடுத்ததா வெண்பா இப்படி இருக்கிறதுக்கான காரணம், இப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள வச்சு, விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம விஜய்க்கு இப்படி ஒரு உண்மை தெரிய வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி விஜய் இருந்துட்டு மல்லியோட கால்ல விழுந்து, "என்ன மன்னிச்சிரு மல்லி, நான் செஞ்சது தப்பு தான். நான் இப்படிலாம் பேசியிருக்க கூடாது. உன்னை இப்படி நினைச்சிருக்க கூடாது" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையே இப்போ உருவாக போகுது. அதாவது விஜய் இருந்துட்டு அடுத்தடுத்து வந்து மல்லிய ரொம்ப வந்து காயப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இத்தனை நாள் வந்து வெண்பா காணாம போன ஒரு விஷயத்த வச்சு, "உன்னாலதான் காணாம போனது, நான் அப்பவே சொன்னேன்ல, எதுக்காக வந்து வெண்பாவை கூட்டிட்டு போனேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லிய பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ரவுடிங்க கிட்ட அவ்வளோ வந்து சண்டை போட்டு தான் உயிருக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெண்பாவை வந்து போயிட்டு தன்னந்தனியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. அதாவது இந்த ராஜேஸ்வரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு விஜய் இருந்துட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இப்போ நாகவும் மயிலும் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எதனால அப்படின்னா இந்த ராஜேஸ்வரி பேசின பேச்சுனாலதான். ஆனா அதே அதே சமயத்துல வந்து விஜய் இருந்துட்டு மல்லி இந்த வீட்டை விட்டு போனாலுமே கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. என் பொண்ணுக்கும் எனக்கும் வந்து எவ்வளவோ வந்து பண்ணிட்டா. உண்மையிலேயே மல்லி எல்லாம் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப மோசமா விஜய் பேசுறாரு. அந்த ஒரு டைம்ல தான் நாகு வந்துட்டு எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க. "என்ன பேசிட்டு இருக்கீங்க விஜய் தம்பி? நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சமாச்சும் உங்களுக்கே நல்லா இருக்கா? கண்டிப்பா இந்த மாதிரிலாம் நீங்க பேசவே கூடாது. அதுவும் இல்லாம மல்லிய பார்த்து வந்து நீங்க இப்பெல்லாம் வந்து பேசியிருக்க கூடாது. மல்லி என்ன உங்க பொண்ணை வந்து வேணும்னேவா வந்து கொண்டு போய் வந்து தொலைச்சிட்டு வந்தா? அதாவது அங்க நடந்தது எல்லாமே வந்து ஒரு டிராமா" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ வெண்பாமா காணாம போனதுக்கும் மல்லிக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. மல்லி மேல நீங்க கோவப்படுறத முதல்ல நிறுத்துங்க. அதே மாதிரி இப்போ மல்லி வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த பத்தியும் நாகு போட்டு உடைக்கிறாங்க. அதாவது மல்லி வந்து தான் வயித்துல வளர்ற குழந்தைய கூட வந்து ஒரு இதா பார்க்காம, அந்த குழந்தைக்கு, அதாவது தனக்கும் தன்னோட வயித்துல வளர்ற குழந்தைக்கும் என்ன ஆனாலுமே பரவாயில்ல, வெண்பாவை கண்டுபிடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி போனேன். மல்லி வந்து உங்களுக்கு அவ்வளவு வந்து கேவலமா போயிட்டாளா? மல்லியாலதான் வந்து வெண்பா இப்ப உயிரோடு இருக்கா. இப்ப மட்டும் இல்ல, எத்தனை முறை வந்து நீங்க யோசிச்சு பார்த்தாலுமே சரி, எல்லா பிரச்சனையிலும், அதாவது வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஏன் உன் மாமனாரு அந்த கதிரேசனும் நிஷாவும் வந்துட்டு வெண்பாவை இங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது சரி, அந்த ஒரு டைம்ல இருந்து எல்லா டைம்லும் வெண்பாவை காப்பாத்தி கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிற ஒரே ஆள் வந்து மல்லி தான். அப்படி இருக்கும்போது மல்லிய பத்தி தப்பா பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. ராஜேஸ்வரி வந்துட்டு அடுத்ததா விஜய்க்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு, அதுவும் இவங்க வாயாலேயே அந்த உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி உடனடியா என்ன பண்றாங்க அப்படின்னா, "இந்த பாரு விஜய், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த மல்லி பிரெக்னெண்டா இருக்கா, அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட கூட சொல்லாம மறைச்சிருக்க பாத்தியா? அதாவது நீதான் மல்லி பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு காரணமே. அப்படி இருக்கும்போது உன்கிட்டயே, அதாவது அந்த குழந்தைக்கு அப்பாவான உன்கிட்டயே இந்த விஷயத்த பத்தி சொல்லல அப்படின்னா இவ எவ்வளவு கேவலமான ஒருத்தியா இருப்பான்னு பாரு" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் ராஜேஸ்வரி இருந்துட்டு, அதாவது நாகு இருந்துட்டு, "இந்த ராஜு சொல்றதையே நீங்க கேளுங்க. அதே மாதிரி மல்லி வந்து இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. ஆனா சொல்லக்கூடாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஏற்கனவே வெண்பாவை காணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க மல்லி மேல பயங்கரமான கோவத்தோட இருந்தீங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி சொன்னா கண்டிப்பா மல்லி வேணும்னே வெண்பாவை தொலைச்சிருக்கா, வேணும்னே வெண்பாவை வந்து எங்கேயோ கொண்டு போய் வித்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவீங்க. இப்போ இந்த ராஜேஸ்வரி பேசிட்டு இருக்காளே, அப்படிதான் நீங்க பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ விஜய் இருந்துட்டு எதை நம்புறது எதை நம்புறது இல்ல அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு தான் வாயாலேயே எல்லாத்தையுமே சொல்றாங்க. "ஆமா விஜய், நான் இப்ப சொல்றேன், உங்களோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ராஜு சொல்ற மாதிரி இந்த சொத்துக்காக, பணத்துக்காக, இது எல்லாத்துக்காகவும் வெண்பாவை கொண்டு போய் வந்து ஏதோ ஒரு மூலையில விட்டுட்டு இந்த சொத்து எல்லாத்தையுமே என் குழந்தை, அதாவது என் வயித்துல வளர்ற குழந்தையும் நானும் மட்டும் அனுபவிக்கணும்னு நாங்க வந்து நினைச்சிருந்தேங்க அப்படின்னா இது எல்லாமே எப்பவோ நடந்திருக்கும். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கல. அதுவும் இல்லாம இனிமே உங்க சொத்தும் கிடையாது, தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை. உங்க மூலியமா வந்த இந்த குழந்தை மட்டும் போதும்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி இருந்துட்டு இப்போ விஜய் கிட்ட பயங்கரமா வந்து கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் வந்து இவ்வளவு நாள் கோவமா இருந்தாரு, எல்லாமே ஓகே தான். ஆனா அதையும் தாண்டி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, மல்லி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே உண்மையிலேயே விஜய் இருந்துட்டு அவர் என்ன ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. ஏன்னா இது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது.
இந்த ஒரு டைம்ல அதாவது மல்லிய வெறுக்கிற மாதிரி மல்லியோட வயித்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தையையும் வந்து வெறுக்க முடியாது. இந்த ராஜேஸ்வரி நினைச்சா அப்பாடா இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு, இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மல்லி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறான், அதே மாதிரி இந்த விஜய் வெண்பா இவங்களை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்துறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. ஆனா அந்த ஒரு டைம்ல தான் விஜய் இருந்துட்டு மல்லியோட கோவத்தையும் மல்லியோட ஆவேசத்தையும் பார்த்துட்டு பயங்கர கோவமா இதா வந்து இருந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வெண்பா இருந்துட்டு இந்த முறை மல்லி அம்மாவை வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போறவங்களை வந்து தடுக்க மாட்டேன், அவங்க போனா போயிட்டு போறாங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, மல்லி அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா எப்பவுமே வந்து எனக்கு ஒரு கெடுதல் நினைக்கவே மாட்டாங்க, மல்லி அம்மா அவ்வளவு கோவத்தோட இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துல நான் தலையிட போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இருந்துட்டு ஒதுங்கி நிக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய் நினைச்சாங்க, அதுவும் இல்லாம ராஜேஸ்வரியும் சொன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு வெண்பா, அதாவது இது எல்லாமே டிராமா, மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா, உடனே வெண்பா இருந்துட்டு இல்ல போகாதீங்க மல்லியம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இங்கேயே செட்டில் ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதனாலதான் வெண்பா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு முடிவை எடுத்தது. அதே மாதிரி இப்போ விஜய் வந்து மல்லி கிட்ட கதறி அழுறாங்க, என்ன மன்னிச்சிரு மல்லி, நான் செஞ்ச தப்பு தான், இப்ப நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீ எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இரு, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் வந்து மன்னிப்பு கிட்ட மல்லி கிட்ட வந்து இப்போ மன்னிப்பு கேட்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.